தமிழ் படங்களில் ஒரு டயலாக் வரும், இப்போதாண்டா நீ சரியான எதிரியை கிட்ட மாட்டியிருக்க அப்படின்னு. இதனால் வரைக்கும் நீ அடித்தவங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க, இப்போ தான் நீ சரியான ஒரு எதிரிக்கிட்ட போர் பண்ண போகிற அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு ஸ்பீச்சை இப்போ வடகொரியாவினுடைய அதிபர் கிம் அவர்கள் ட்ரம்ப்பை பார்த்து பேசியிருக்கார். இதுக்கு ட்ரம்ப்புக்கு உண்மையிலேயே சக்தி இருந்தால், திராணி இருந்தால், தெம்பு இருந்துச்சுன்னா அவர் என்ன பதில் சொல்கிறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இஸ்ரேலுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையில் இன்றைக்கி நேற்று பகை இல்லை, பல ஆண்டுகளாகவே இருக்கக்கூடிய ஒரு பகை. அப்படி ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? இஸ்ரேல் சொல்லி தான் அமெரிக்கா வெனிசுலாவை தட்டி தூக்குச்சா? இந்த கேள்விகளுக்கான பதில் மூன்றாவது உலக போராக இந்த வெனிசுலா அட்டாக் மாறப்போகுதா? என்ன நடந்துகிட்டு இருக்கு? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட, கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. வடகொரியாவினுடைய அதிபர் கிம் தன்னுடைய செயல்களால் உலக மக்களை தன் பக்கம் இழுக்கக்கூடியவர். அந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது உலகத்திற்கே தெரியாது. தப்பு தப்பாக வடகொரியாவை பற்றி பிரகடனம் படுத்தினவங்க ஏராளமான பேர். ஆனால் சுற்றுலா பயணிகளுடைய புகலிடமாக கடந்த ஓராண்டுகளில் வடகொரியா மாறிப்போச்சு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பீச்சை பெரிய அளவில் டெவலப் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய, ஏன் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ்லாம் வடகொரியா போய் அங்கே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க. ஆக மொத்தத்தில் வடகொரியா மீது செலுத்தப்பட்டிருந்த அந்த பிம்பம் அப்படிங்கிறது மாய பிம்பம் உடைக்கப்பட்டது. வடகொரியாவினுடைய அதிபர் கிம் அவர்கள் அணு ஆயுத சோதனை செஞ்சு உலக நாடுகளை அச்சுறுத்துறாருன்னு அமெரிக்கா புகார் தெரிவித்தாங்க. ஆனாலும் வடகொரியாவினுடைய அதிபர் தொடர்ச்சியாக அணு ஆயுதங்களை தயாரிக்கிறத நிறுத்துறதே இல்லை. காரணம் என்னென்னா, அவங்க இது மட்டும்தான் எங்களை காப்பாற்றுறதுக்கான ஒரே வழி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வெனிசுலா அப்படிங்கிற நாட்டுக்கிட்ட அணு ஆயுதங்கள் இருந்திருந்ததுன்னா நிச்சயமாக அமெரிக்காங்கிற நாடு வெனிசுலா அதிபரை கடத்தியிருக்க மாட்டாங்க இல்லையா? இதுதான் யதார்த்தமான உண்மை. சரி, வெனிசுலா அதிபர் மதுரா அவர்களும் வடகொரியா அதிபர் கிம் அவர்களும் ரொம்ப பெரிய அளவில் நட்பு வட்டாரத்தில் இருந்தவங்க. அதனால தான் ட்ரம்ப்பை பார்த்து வடகொரியாவினுடைய அதிபர் சொல்கிறாரு, என்னுடைய நண்பனை விடுதலை செய் அப்படின்னு சொல்கிறாரு. ட்ரம்ப்புக்கு எச்சரிக்கையும் விடுத்திருக்கார். மூன்றாவது உலக போரை சந்திக்க வேண்டியிருக்கும் ட்ரம்ப் அவர்களே, மதுரா அவர்கள் உயிரோடு இருப்பதையும் அவருடைய மனைவியையும் விடுதலை செய். நீ யார், எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால் அந்த ரெண்டு பேரையும் உலகத்தினுடைய கண்ணு முன்னாடி காட்டு அப்படின்னு சொல்கிறார். இது நியாயமான ஒரு கேள்வி தான். ஏன்னா திருட்டு பயலுக்கு புரிகிற மாதிரி தான் சில விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். ஸோ ட்ரம்ப்பு அப்படிங்கிற ஒரு மனுஷனையோ அமெரிக்காவையோ எதிர்க்கிறீங்கன்னா நீங்கள் உலகத்திலேயே நீங்கள் தான் பெரிய நல்லவங்க அப்படின்னு நம்பக்கூடியவர் தான் இந்த கிம் அவர்கள். அவர் தன்னுடைய நண்பனுக்காக இப்போ குரல் கொடுத்துருக்கார். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்களாக இருக்க போகுது. நான் அந்த ஆரம்பிக்கும் போதே இஸ்ரேலுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையில என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஒரு காணொளி ஒன்று பார்த்தேன். அது ஒரு டாக்குமெண்ட்ரி. அந்த டாக்குமெண்ட்ரி இஸ்ரேலால் தயாரிக்கப்பட்டது. அதில் வரக்கூடிய நபர்கள் பேசி இருக்கக்கூடிய காட்சிகளை உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். இது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஃபுட்டேஜ். சரியா? பாருங்கள். Isaac Herzog, Minister. I wanted to ask you, since we met last, about the issue of Venezuela. Because I heard voices kind of saying it's not so bad, and Latin America is not so bad, but I'm not convinced. The question There's good reason not to be convinced. Good reason. It is getting worse. Right. And little by little, as long as oil money works. I'm told that by our experts, it's the only, except for Iran, it's the only government propagated anti-Semitism around the world. So this is quite within the country and outside. So are you pressing anyone? We've talked to Jesse Jackson, has a relationship, but it's not for Canada. There
the plans. We'll talk about it in a minute. ஓகே, இந்த வீடியோவில் அவங்க பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஈரானும் வெனிசுலாவும் தான் நமக்கான எதிரிகள் அப்படிங்கிறத பட்டவர்த்தமாக அவங்க பேசக்கூடிய காட்சிகள் தான் இது. யூதர்களுடைய இலக்கு அப்படிங்கிறது வெனிசுலா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே இருந்து தான் நமக்கான எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு இடத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி வெனிசுலா அப்படிங்கிற அந்த கண்ட்ரியிலிருந்து தான் யூதர்களுக்கான எதிர்ப்பு கிளம்புனதாக அவங்க நம்புகிறாங்க. இன்னொரு புறம் அதனுடைய வளர்ச்சிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஈரானில் இருக்கிறதா நம்புகிறாங்க. ஸோ இந்த இரண்டு நாடுகளுமே நமக்கான மிகப்பெரிய எதிரிகளாக 2009 அவங்க டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி 2026 நம்ம காலடி எடுத்து வச்சுருக்கோம். அப்போது வெகு ஆண்டுகளாக அவங்க போட்டு வச்சுருந்த திட்டத்தை இப்போது சாதிச்சு காமிச்சிருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் யூதர்களுடைய அடிமை அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லி புரிய வேண்டியது அல்ல. இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். So I pray and hope that 2026 will be the year that we make Iran great again. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யார்? நான் ஆக்ஷன் காமிச்சேன், அதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அமெரிக்காவினுடைய செனட்டர் கிரஹாம் அவர் ஒரு டிவி நிகழ்ச்சியில் இன்டர்வியூ போயிட்டு இருக்கும்போது ஒரு கேப் எடுத்து மாட்டுறாரு. அதில் ஈரான் கிரேட் அகைன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதாவது ஈரானை மறுபடியும் நாங்கள் கிரேட் அகைனாக மாற்றி காட்டுவோம். யார்? அமெரிக்கா மாற்றி காட்டுவாங்களாம். அப்புறத்துக்கு ஈரானில் அரசு இருக்குது, ஆட்சியாளர்கள் இருக்காங்க. உங்கள் நாட்டை நீங்கள் டெவலப் பண்ணக்கூடிய வேலையை செய்யுங்க. உங்களுக்கே வேலையாட்கள் இல்லை அப்படிங்கிறதுனால தான் வெளியிலிருந்து வேலையாட்களை கூட்டு வந்து சோம்பேறிகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுடைய வேலையும் சேர்த்து பார்க்கக்கூடிய வேலையை இந்தியர்களுக்கு கொடுத்து அதிக சம்பளம் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ ஒன்றுக்கு உதவாத நபர்கள்னால் இந்த அமெரிக்கர்கள் அப்படிங்கிறது உலகளவில் தெரிஞ்சு போச்சு. இப்போது அவங்க யூதர்களை தன் பக்கம் இழுத்துக்கிட்டு சூட்சமமாக சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் நாடு பிடிக்கக்கூடிய ஆசை. அதில் ஒன்று இஸ்ரேல் கிரேட்டர் இஸ்ரேலாக மாற்றுவதற்கான வேலையை செய்கிறாங்க மிடில் ஈஸ்டில். இன்னொரு புறம் அமெரிக்கா வளங்களை கைப்பற்றுவதற்கான பெருமுயற்சியில் ஈடுபடுறாங்க. அது ஈராக்காக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், யூகோஸ்லவியாவாக இருக்கட்டும், லிபியாவாக இருக்கட்டும், இது நாள் வரைக்கும் அவங்க கைப்பற்றி இருக்கக்கூடிய லேண்ட் எல்லாமே உலகத்துக்கிட்ட பொய் சொல்லி தான் அவங்க அந்த லேண்டை கைப்பற்றினாங்க. ஆட்சியாளர்களை கொலை செஞ்சாங்க, பொம்மையான அரசாங்கத்தை உருவாக்குனாங்க. இதுதான் அமெரிக்காவினுடைய வரலாறு. சரி, இப்போது சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டிம்பாங்க, அந்த மாதிரி சீனா ஒரு சீன் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பாருங்கள். China had stated its position on the U.S. possibly seizing President Nicolas Maduro and his wife. China expresses great concern over the U.S. forcibly seizing President Nicolas Maduro and his wife and taking them out of the country. The U.S. move is in clear violation of international law, basic norms. ஓகே, என்ன ஒரே ஒரு வருத்தம், ஒரு ஜென்னு பேசிகிட்டு இருக்காரு, அதுக்கு ஒரு ஜென் வாய்ஸ் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஒரு லேடி ஒருத்தவங்க டிரான்ஸ்லேட்டராக பேசியிருக்காங்க. எனக்கே ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, அவர் லேடியா ஜென்னா அப்படின்னு. பட் இப்போ பேசினவர் யார் அப்படின்னா சீனாவினுடைய செய்தி தொடர்பாளர். சரியா? அவர் என்ன சொல்கிறாரு, நிக்கோலஸ் மதுரா வெனிசுலாவினுடைய அதிபரையும் அவரது மனைவியையும் உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அமெரிக்கா உறுதிப்படுத்தணும். ஏன்னா அமெரிக்காவினுடைய ஃபெட்ரல் கோர்ட் அவங்க கைது பண்ணிட்டு தான் சிறையில் அடைச்சதா சொல்கிறாங்க. பட் இது உண்மையா? உலகத்துக்கு உண்மையை சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட நாங்கள் நிறையா கடன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சீனா இப்போ பதறாங்க. சர்வதேச சட்டத்தை முதல்ல அமெரிக்கா மதிக்கணும். ஏன்னா இன்னொரு நாட்டின் மீது நாங்கள் ஆளுமை செலுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே காரியம் தப்பு. அது சட்டப்பூர்வமான நடவடிக்கையே கிடையாது. அப்படி இருக்கும்போது வெனிசுலா கிட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்ட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணுமே தவிர அந்த அதிபரை நாடு கடத்தி அவருடைய மனைவியும் நாடு கடத்தி உங்களுடைய நாட்டில் கொண்டு வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த நாட்டை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறதுங்கிறது ஐக்கிய நாடுகள் சபையாகட்டும், சீனாங்கிற கம்யூனிச நாடாகிய நாங்களாகட்டும் அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. புரியுதா? இப்படிப்பட்ட நிலையில் அமெரிக்காவுடன் ஒத்துழைக்க தயார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வெனிசுலாவினுடைய இடைக்கால அதிபராக இருக்கக்கூடிய டெல்சி இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. எண்ணெய் மட்டுமல்ல, எல்லா வளங்களையும் பங்கு போடக்கூடிய பங்காளிகளாக அமெரிக்காவோடு இணைவோம் அப்படின்னு இவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க.
நீங்கள் இந்த இடத்துல இவங்களுடைய ராஜதந்திரத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணி வரக்கூடியவங்க, ரஷ்யாவினுடைய ஆதரவாளர்னு வேற சொல்லப்படக்கூடியவங்க. மரியா அப்படிங்கிற அந்த நோபல் பரிசு கிடைச்சவங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம். ஏன்னா அமெரிக்கா அவங்கள தான் பூஸ்டப் பண்ணி கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அமெரிக்காவினுடைய CNN அப்படிங்கிற செய்தி சேனலை எடுத்து பார்த்தீங்கன்னா மரியாவுக்கு கிடைக்காத அங்கீகாரம் எப்படி டெல்சி அப்படிங்கிற இந்த லேடிக்கு கிடைச்சது அப்படின்னு ஒரு பெரிய ஆய்வறிக்கை ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வறிக்கையின்படி இவங்க ரஷ்யாவுக்கு நெருக்கமானவங்க அப்படிங்கிறதுனால தான் அமெரிக்கா இப்போது யாருக்கிட்ட வெனிசுலாவில் இவங்க ஆளுவதற்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா மரியாவுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது எப்போது கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தொடர்பான ஆய்வு. இந்த ரெண்டுக்குமே பதில் ட்ரம்ப் தானே முடிவு பண்ணணும். ஒரு செய்தி சேனல் எப்படி முடிவு பண்ணணும்? இருந்தாலும் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் சில விஷயங்களை கணிச்சு இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த டெல்சி அப்படிங்கிறவங்களுடைய ஹிஸ்ட்ரியை எடுத்து புரட்டி பார்க்கும்போது அவங்க அப்பா யார் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தேன். அவர் 1976 தொடக்க காலகட்டத்தில் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் கொரில்லா படையை ரொம்ப பெரிய அளவில் டெவலப் பண்ண ஒரு மனுஷன் யாருன்னா சேகுவேரா அப்படிங்கிற நபர். அந்த நபர் உருவாக்கிய கொரில்லா படையில் இவரும் ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்திருக்காரு. அந்த கொரில்லா படையினுடைய தலைவராகவும் இருந்திருக்கார். அப்போது இந்த லேடியினுடைய அப்பா ஒரு கம்யூனிஸ்டாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கொரில்லா படை அப்படிங்கும் போதே அதில் ஒரு டிசிப்ளின் இருக்கும். டிசிப்ளின் இல்லாதவங்க கொரில்லா படையில் உறுப்பினராகவே ஆக முடியாது. அப்போது அதற்கான தலைவராக இவர் வேலை பார்த்துருக்காருன்னா இவர் எவ்வளோ பெரிய கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவராக இருப்பார். அப்படிப்பட்டவருடைய பொண்ணு எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க? அப்போது வெனிசுலா இப்போ சரியான நபர்கிட்ட தான் போய் சிக்கி இருக்கு அப்படின்னு தான் நினைக்க தோணுது. பட் இப்போதைக்கு அமெரிக்காவுக்கு அவங்க வளைஞ்சு கொடுத்து போக வேண்டிய தேவையும் இருக்கிறதா தான் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஆட்சியை காப்பாற்றணும்ல, அதற்கான வேலைகளையும் அவங்க செய்ய தொடங்கியிருக்காங்களோன்னு நினைக்க தோணுது. சரி, அடுத்ததா வெனிசுலாவை அமெரிக்கா பிடிச்சதுனால தங்கத்தினுடைய விலை கூடுமா குறையுமா அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா டன்னு கணக்கான கிட்டத்தட்ட 31 டன் அளவிற்கான தங்கத்தை வெனிசுலாவில் இருந்து திருடிட்டு போய் இங்கிலாண்டினுடைய பேங்க்கில் சேகரித்து வச்சிருக்கு அமெரிக்கா. இன்னும் நிறையா ஃப்ளைட்டை அனுப்பி திருடுவதற்கான வாய்ப்பையும் ட்ரம்ப் உருவாக்குவார். இப்படிப்பட்ட நிலையில் இதனால் தங்கத்தினுடைய விலை ஏறுமா இறங்குமா? ரெண்டாவது, கச்சா எண்ணெயினுடைய பங்காளிகளாகவும் இருக்கக்கூடிய நபர்கள் 2 பேர் இருக்காங்க. ஒன்று அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது ஒபெக் ப்ளஸ் ஒபெக் ப்ளஸ் டீம். இந்த 2 டீம்லையுமே ரஷ்யா ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்காங்க, சவுதி அரேபியா ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்காங்க, ஈரானும் ஒரு பக்கம் இருக்குது. அப்போது இவங்களெல்லாம் தாண்டி வெனிசுலா அப்படிங்கிற எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய நாடை தன் பக்கம் இழுத்துச்சுன்னா, ட்ரம்ப் இழுத்தாருன்னா இந்த ஒபெக் ப்ளஸ் டீமினுடைய அதிகாரம் பறிக்கப்படும். அப்படி இருக்கும்போது கச்சா எண்ணெயினுடைய விலை தாறுமாறாக உயர வாய்ப்பு இருக்குது, இல்லை தாறுமாறாக கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டுமே உலகத்திற்கு ஆபத்தானது தான் அப்படின்னு இந்த வணிக ரிலேட்டடான செய்திகளை வெளியிடக்கூடிய பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த செய்தியை சொல்கிறாங்க. எது எப்படியோ தங்கத்தினுடைய விலை இன்னைக்கு தேதிக்கு 1 லட்சம் ரூபாயை தாண்டி போயிடுச்சு. வடகொரியாவினுடைய அதிபர் கிம் மிரட்டல் விடுத்திருக்காரு. 3வது உலகப் போருக்கான அத்தியாயத்தை இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே தொடங்கிட்டாங்க. கூடிய விரைவில் 2 நாடுகளுக்கான போராக எந்த நாடு முதலாவதாக அமெரிக்காவை எதிர்த்து களமிறங்க போகிறாங்கங்கிறத வச்சு தான் வேர்ல்டு ஆர்டர் சேஞ்ச் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் போர் பற்றிய செய்திகளாக கூட இருக்கலாம். 3வது உலகப் போருக்கான கேட்டை இப்போது ட்ரம்ப் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஒரு பாதி கதவு நீ அடி, இன்னொரு பாதி கதவு நான் அடிங்கிற கதையாக 2வது கேட்டு ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த 2வது நாடு யாருங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.